11th standard mathematics, exercise 10.4, question number 22. முதல்ல கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்கோ. வித் ரெஸ்பெக்ட்டுக்கு அப்புறம் வருது இல்லை, அது வின்னு எடுத்துக்கங்க. டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். டெரிவேட்டிவ்னா யூ டேஷ் பை வி டேஷ். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு வித் ரெஸ்பெக்ட்டுக்கு அப்புறம் வர ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு ரெண்டு இதையும் டிவைட் பண்ணணும். இதான் கான்செப்ட். இப்போ இது எப்படி ஷார்ட்டாக செய்ய போகிறோம் அப்படின்னு முதல்ல பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூ. யூ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் sin x டிவைடட் பை 1 + cos x. நம்ம வந்து sin to x ஃபார்முலா தெரியும். sin to x என்னதுங்க, 2 sin x cos x. ஆனால் நம்மளுக்கு இங்கே வர்றது sin x. அப்போ sin to xலேருந்து sin x கண்டுபிடிக்கலாம் யூஸிங் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. இந்த ஆஃப் ஆங்கிள் ஐடியா. அப்போ அதிலேருந்து sin xனா 2 sin x by 2 cos x by 2. 2 sin x by 2 cos x by 2. டினாமினேட்டர் பாருங்கள், 1 + cos x. 2 cos ஸ்கொயர் x by 2. பின்னா கேன்சல் ஆகுது பாருங்கள். நியூமினேட்டர் வர 2வும் டினாமினேட்டர் வர 2வும் கேன்சல் ஆகிடுது. நியூமினேட்டரில் cos x by 2 இருக்குது. டினாமினேட்டரில் cos ஸ்கொயர் x by 2. அதில் ஒரு cos x by 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு u வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் sin x by 2 டிவைடட் பை cos x by 2. sin பை காஸ்னா tan. அப்போ sin x by 2 டிவைடட் பை cos x by 2னா tan x by 2. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan x இந்த கண்டிஷன் உட்பட்டு x கிடைக்கும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan x by 2னா x by 2. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு u வந்து கிடச்சி போச்சு x by 2. அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணி நியூமினேட்டரில் எடுத்துக்குவோம், அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் v பாருங்கள். கொஷினில் v எங்கே இருக்குன்னா வித் ரெஸ்பெக்ட் டு, அதேமாதிரி பொறுத்துன்னு இருக்கும் தமிழ் மீடியத்தில். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கணும். ரைட். v ஈக்குவல் டு tan இன்வர்ஸ், இப்போ தான் ஷார்ட்கட் ஐடியா யூஸ் பண்ண போகிறோம். cos x டிவைடட் பை 1 + sin x. கொஷினில் வியை பார்த்து எழுதிட்டோம். வி வித் ரெஸ்பெக்ட்டுக்கு அப்புறம் வரத வியா எடுத்துக்கிறோம். அப்போ tan இன்வர்ஸ். இப்போ ஐடியாவை பாருங்களா எப்படி யூஸ் பண்ணுற பாருங்க. cos x, வியில் cos x நியூமினேட்டர் இருக்கா, யூவில் sin x இருக்குது. அப்போ இந்த cos x-ஐ சைன் ஃபார்மில் கொண்டு வர போகிறோம். அப்படியா? இப்போ cos x-ஐ சைன் ஃபார்மில் கொண்டு வந்தால் எப்படி கொண்டு வரலாம்? sin 90 - x. sin 90 - xனா cos x. அதே மாதிரி டினாமினேட்டர் பாருங்கள், 1க்கு 1 sin x வருது, நம்ம காசு கொண்டு வரணும். அப்படியா? cos 90 - x. cos 90 - x sin x. sin 90 - x cos x. ஓகே. அப்போ ஏன் சார் இப்படி கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக ஆன்சர் பண்ணுறீங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் sin x டிவைடட் பை 1 + cos xனா x by 2. நல்லா புரிஞ்சுங்க. u ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் sin x டிவைடட் பை 1 + cos xனா நம்மளுக்கு கிடைக்கிறது v ஈக்குவல் டு x by 2. அப்போ இப்போ பாருங்கள், v என்னன்னு எழுதிக்கிறேன், tan இன்வர்ஸ் ஆஃப் பை பை 2 மைனஸ் எக்ஸ் 1 + cos பை பை 2 மைனஸ் எக்ஸ் இந்த ஃபார்மில் இருக்குது பாருங்கள். அப்போ இதை வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் sin x + 1 + cos x சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு x by 2 கிடைக்குது. அப்போ அதே போல் நீங்களே சொல்லலாமல் tan இன்வர்ஸ் ஆஃப் sin பை பை 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 + cos பை பை 2 மைனஸ் எக்ஸை எப்படி இங்கே எக்ஸ் வருது, x by 2ன்னு கிடைக்குது. இங்கே பை பை 2 மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு எப்படி இந்த வடிவத்தை அப்ளை பண்ணோம்னா இங்கே எக்ஸுக்கு பதில் பை பை 2 மைனஸ் எக்ஸ் இருக்குது. இங்கே sin x டிவைட் பை 1 + cos x. இந்த எக்ஸுக்கு பதில் கிடைக்கிறது பை பை 2 மைனஸ் எக்ஸ், sin பை பை 2 மைனஸ் எக்ஸ் 1 + cos பை பை 2 மைனஸ் எக்ஸ். ஸோ u எக்ஸாக இருந்ததுன்னா x by 2 கிடைக்குது. அப்போ பை பை 2 மைனஸ் எக்ஸாக இருக்குது பார்த்து பை பை 2 மைனஸ் எக்ஸு டிவைடட் பை 2ஆக மாறும். இதை வந்து
இப்படி சிம்பிளிஃபை பண்ணி ஆகும்போது u ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் sin x டிவைட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் சிம்பிளிஃபை பண்ணால் x பை 2ன்னு கிடைக்குது. இதே அமைப்பில் tan இன்வர்ஸ் ஆஃப் sin பை பை 2 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் காஸ் பை பை 2 மைனஸ் எக்ஸை இது சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸுக்கு பதில் பை பை 2 மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். இந்த 2 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா நம்மளுக்கு v பை பை 4 மைனஸ் எக்ஸ் பை 2 கிடைக்கும். v தெரிஞ்சு போச்சு, uவும் தெரிஞ்சு போச்சு. நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணணும். டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு u டேஷ் டிவைடட் பை v டேஷ். அப்போ u டேஷ் எக்ஸ் பை 2 எக்ஸ் பை 2 இதை பாரு எக்ஸ் பை 2 எக்ஸ் பை 2னா எக்ஸ் டிஃபைன் பண்ணால் 1. ஸோ அப்போ 1 பை 2 இதை டிஃபைன் பண்ணணும் v டேஷ். இது நம்பர் கான்ஸ்டன்ட் எக்ஸ் வரல 0. இப்போ மைனஸ் எக்ஸ் பை 2னா மைனஸ் 1 பை 2. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது மைனஸ் 1. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். u tan இன்வர்ஸ் ஆஃப் sin x டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் பை 2ன்னு கிடைக்குது. இந்த எக்ஸுக்கு பதில் பை பை 2 அப்படி பை பை 2 மைனஸ் எக்ஸ் வரும்போது அப்போ பை பை 2 மைனஸ் எக்ஸ் வரும்போது tan இன்வர்ஸ் ஆஃப் sin பை பை 2 மைனஸ் எக்ஸ் 1 ப்ளஸ் காஸ் பை பை 2 மைனஸ் எக்ஸ் வரும்போது அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல பை பை 2 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 2 இதை மல்டிப்ளை பண்ணும்போது இதை டிவைட் பண்ணால் 1 பை 2 இன்ட்டு பை பை 2 மைனஸ் எக்ஸ் வந்து பை பை 4 மைனஸ் எக்ஸ் பை 2. அதுக்கப்புறம் கான்செப்ட் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். தேங்க்யூ.